இந்த கரூர் சம்பந்தம் குறித்து இந்த தாவேகா கட்சி வந்து ரொம்ப தங்களோட அரசியலை காட்டுற மாதிரி தோணுது. அதாவது எப்படின்னா, திமுக மேலே எல்லா பழியும் போட்டுட்டு இதோட அங்கே கரூரில் நடந்ததுக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி தான் பொறுப்பு, ஆளுங்கட்சி தான் பொறுப்பு, அங்கே லோக்கலில் உள்ள போலீஸுக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கட்சியோட நிர்வாகத்துக்கு எந்த பொறுப்பும் கிடையாதா? அதுக்கான இதுவும் எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் கட்சி இதில் எடுக்கவும் இல்லை. இது குறித்து நீங்கள் சொல்லுங்கள். கட்சி சார்பாக நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எப்படி இல்லை. எனக்கு கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, வழக்கு பதியப்பட்டிருக்கு. அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்தளவு குற்றம் தமிழக வெற்றி கழகத்தோட பொறுப்பாளர்களாக சுமத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போலீஸ்காரர்களுக்கு பொறுப்பு இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாருங்க. ரவுண்டானா மைதானத்தில் ஒரு இன்ஜினியர் பொறியாளர் சொல்லலைங்க. நான் வந்து தாவேகா வந்து அரசியல் செய்யுது, ஏன் இதுவே அந்த அவங்களோட ஆட்களே உள்ள வந்து அதெல்லாம் கூட்ட நெரிசலை உருவாக்குனாங்கிறதுக்கு முன்னாடி அனுமதியை வந்து ஆளுங்கட்சி தான் உருவாக்கணுமா? அனுமதியை உள்ள செந்தில் பாலாஜி அவங்க போல அவங்களுக்கு வந்து தான் அதை செய்யணுமா? அனுமதியை மறுக்க வேண்டிய தேவை எங்க உருவாகுது? லைட் ஹவுஸ் ரவுண்டான 60,000 பேர் நிற்கிற அளவுக்கு வசதி உள்ள இடத்த மறுக்க வேண்டிய தேவை எங்க உருவாகுதுங்கிறதுல இருந்து அரசியல் தொடங்குது. ஏன் இப்போ இந்த கட்சிக்கு அவங்க வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்கு இது பண்ணக்குள்ள அவர்களோட அது இல்லாமல் அரசியல் சார்பான நபர்கள் வருவாங்க, ரசிகர்கள் சார்பாக நிறையா வருவாங்க. இவ்வளவு கணிச்ச அவங்க எங்களுக்கு இந்த இடத்துல வேண்டாம்னு ஏன் உறுதியாக இல்லை? இல்லை, அவங்களுக்கு அந்த இடத்துல நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன காரணம்னா எல்லாரும் வெளிப்படையாக நிறைய பேர் கேட்குறாங்க. கரூரில் திட்டமிட்டது நவம்பர் மாதம் தானே, ஏன் திடீர்னு பிளானை மாற்றி கரூருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தேவையை நிறைய பேர் கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு அரசியல் கட்சி அரசியலாக தான் ஒரு விஷயத்தை அணுகும். இப்போ கரூரில் ஒரு 30 விழா நடத்தி முடிச்சிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை திமுக காமிக்கிறாங்க. அதுக்கு போட்டியாக அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு அரசியல் செய்யக்கூடிய கட்சி, அதுக்கு போட்டியாக அந்த நிகழ்ச்சி அங்கே நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய திட்டத்தை மாற்றுறதுனால ஒரு அரசியல் செயல்பாடு தான். அதனால அவங்க திட்டத்தை அங்கே மாற்றி வரும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண அதே இடம், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ண இடத்த இவங்க கேட்கும்போது மறுக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னா கம்முனு காதல் வாங்கிட்டு போக முடியாது. தாவேகா தலைவர் வந்து அந்த கூட்டம் நடத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதே கூட்டத்தை நடத்திருக்காரு. ஆனா அங்க அவரு நடத்தின அந்த எந்த அசம்பவமும் அதே இடத்துல நடத்தல. அப்ப இதுக்கு தார்மார் பொறுப்பு தாவேகா தானே போய் ஏற்றுக்கணும். இல்லை, இது நீங்க திரும்பவும் ஏதோ எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்துறதுக்கு வேலுசாமிபுரமோ ஆளுங்கட்சிக்காரங்க கூட்டம் நடத்துறதுக்கு லைட் ஹவுஸ் ரவுண்டானமும் ஏதோ பிரிச்சு வச்சிருக்கா, சட்டத்தில் அப்படி எதுவும் பிரிச்சு வச்சிருக்கா? நான் என்னுடைய கேள்வியை லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை மறுத்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான். எதிர்கட்சி தலைவர் பேசினாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அவர் ஒரு தொகுதியாக பேசிட்டு போறாரு, மாவட்டமா பேசல, ஒரு தொகுதியாக பேசுறாரு. அப்படிங்கும்போது கரூர்ல இருக்கிற வெவ்வேறு தொகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த தொகுதியில் கூடியிருந்தாங்க. அப்ப கரூர் தொகுதியில் இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த பகுதிக்கு வர போறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த ஜனவரி 2025 அதே வேலுசாமிபுரத்தை போலீஸ் மறுத்திருக்காங்க. நெரிசலான இடம், போக்குவரத்து நெரிசல் இருந்த இடம், அதனால அந்த இடத்த கொடுக்க முடியாது, நிகழ்ச்சி நடத்த முடியாது மறுத்திருக்காங்க இதே காவல்துறை. அன்னைக்கு மறுத்துட்டு இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ள பின்னாடி என்ன அரசியல் மறுக்கிறாங்கன்னு சொல்றேன். இதே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தப்போ ஒரு 15,000 பேர் அந்த கூட்டம் தான் அங்கே வந்திருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தவுள்ள ஒரு 15,000 பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தாவேகா சார்பாக 10,000 பேர் தான் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது, அரசியல் உள்நோக்கங்கிறீங்க? இல்லை, 10,000 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு தாவேகா எழுதி கொடுத்தது 10,000 தாவேகா தொண்டர்கள். சரிங்களா? பொதுமக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு தாவேகா காரங்களும் கணிக்கல. உளவுத்துறை ஐஎஸ் வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன கணிச்சாங்க? இதுதான் என்னுடைய கேள்வியை திரும்ப இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? ஐஎஸ்ன்ற ஒரு அமைப்பு, உளவுத்துறை என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இருக்குல்ல, அது அவங்களுடைய உளவுத்துறையோட தோல்வி. இது எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத கணிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான். 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எழுதி கொடுக்குற எண்ணிக்கையில் தான் ஆள் வராங்களா? 50,000 பேர் 50 பேர் ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும்னு எழுதி கொடுத்த ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் கலந்துக்கிட்ட ஆர்ப்பாட்டம்லாம் நிறைய நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் எண்ணிக்கைங்கிறது ஒரு குத்துமதிப்பாக எழுதக்கூடிய தோராய எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையில் தான் கரெக்டாக வரணும். டோக்கன் போட்டெல்லாம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது. தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அந்த 10,000 பேரை கூட திட்டமிட்டிருக்காங்க. ஏன் அதே மனுவில் தான் எழுதி கொடுத்துருக்காரு 60,000 பேர் நிற்கிற அளவுக்கு வசதி உள்ள ஒரு இடத்த நாங்கள் கேட்குறோன்னு. அதை மறுத்ததுக்கு காரணம் என்னன்னு தான் நான் முன்னாடியே கேட்டுட்டு இருக்கேன். லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை ஏன் மறுத்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை யாராவது பதில் சொல்லியிருப்பாங்களா? அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆறு ஓடுது, ஆற்றுல எல்லாம் தவறி விழுந்துருவாங்க, பெட்ரோல் பங்கில் சிரமமாயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காரணம் சொல்கிறீங்க.
உண்மையிலேயே இந்த கூட்டத்தில் 25,000 30,000 பேர் கூடியிருக்கலாம். இப்போ நடந்த விபத்து நடந்த ஒரு கூட்டத்தில். ஆனால் அங்கே 60,000 பேர் நிற்கிற அளவுக்கு உள்ள வசதியான இடத்த கொடுத்துருக்கும் போது இந்த நெருக்கடி அங்கே எப்படி உருவாயிருக்கும்? யார் ஆற்றுல விட போகிறாங்க, யார் பெற்றவங்களை பிரச்சனை பண்ண போகிறாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நியாயம் வேணும் இல்லை? 60,000 பேர் நிற்கிறவங்களுடைய இடத்துல 30,000 பேர் கூட எப்படி பிரச்சனை வரும், எப்படி உயிரிழப்பு வரும், எப்படி ஆபத்து வரும்? இங்கே 15,000 பேர் நிற்கிற அளவுக்கு இடத்த 30,000 பேர் கொடுத்ததுனால தான் அந்த நெருக்கடி உருவாயிருக்கு. இது முழுக்க அரசாங்கத்துறை நிர்வாக தோல்விதான் இது. காவல்துறை சார்பாக தகவல் அங்கே போயிருக்கு. மக்களோட கூட்டம் அதிகமாக இங்கே வந்துகிட்டு இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க, இல்லை இன்னும் அதிகரிக்க வந்துச்சுன்னா இன்னும் நம்ம அங்கே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஆரம்பமே அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது மீறி அவங்க தாமதமாக தான் வந்திருக்காங்க. நீங்கள் தாமதமாக வர மாதிரி வரவும் கட்சி நிர்வாகிகளுக்கு காவல்துறை சார்பாக ஒரு நியூஸ் தகவல் கொடுக்குறாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது, ஒன்று சீக்கிரமாக வாங்க, இல்லைன்னா இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி எதுக்காக அவங்க வந்து அந்த கூட்டத்தை நடத்தினாங்க? அந்த வேலுச்சாமிபுரத்தை தவிர்த்திருக்கலாமே. இல்லை, இப்போ நம்ம ஒரு சம்பவம் நடந்து போச்சு, உயிரிழப்புகள் நடந்து போச்சு அப்படிங்கிறதால நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் நிகழ்வை ஒரு திட்டமிட்டுட்டு அதை ஏற்பாடு செஞ்சுட்டு அதை தவிர்க்கிறது, ரத்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நிகழ்ச்சியை தவிர்த்துக்கலாமே அப்படின்னு. ஒரு சம்பவம் நடந்ததுனால நம்ம அதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம். சம்பவம் நடக்கல அப்படின்னா ஒரு அரசியல் நிகழ்வை ஏற்பாடு பண்ணி அதை தவிர்க்கிறது, ரத்து செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் சூழலில் எவ்வளோ நெருக்கடியானது, எவ்வளோ இழப்புகளை ஏற்படுத்தும். மக்கள் எல்லாம் பார்க்கணும்னு கூடின மக்களை ஏமாத்தோட திருப்பி அனுப்புறது இருக்கு பாருங்க. அந்த பெரம்பலூரில் வந்து விஜய் வந்து உள்ள பிரச்சாரத்துக்கு உள்ளே போய் உள்ள மக்களை சந்திக்க முடியாத பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இல்லை, உங்களோட மீட்டிங் அந்த இதை வந்து முடிச்சே ஆகணும். அதாவது நோக்கத்தை நீங்க முடிச்சிடணும். மக்கள் வந்ததோட நோக்கம் என்ன? அவங்க இல்ல கஷ்டம்ல இல்லை. இப்ப நான் என்ன கேட்குறேன், அவங்களோட நோக்கம் என்ன? நம்ம வந்து ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணோமா, அந்த கூட்டத்தில் மக்கள் வராங்களா, நம்ம என்ன பேச வேண்டியமோ அதை நம்ம பேசிட்டு நம்ம அந்த இடத்த ஒரு கிளம்பி போயிடணும். ஆனால் மக்களை பற்றி நம்ம எதுக்கு கண்டுக்கூடாது? இல்லை, இப்போ அப்படிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. மக்கள் கூடுனது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அங்கே கூடியிருக்காங்க. அவங்கள சந்திக்காம போறதுங்கிறதா அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்கும். நீங்க பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு அந்த கோணத்திலேருந்து நீங்க இந்த விஷயத்தை அணுகிறீங்க. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்காம அப்படியே கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு வருத்தத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கும். பெரம்பலூர்ல ராத்திரி 1 மணி நேரம் நின்னாங்கல்ல, அந்த மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? திருச்சியில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அரியலூரில் பேசிட்டு சாயங்காலம் பெரம்பலூர் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு சூழல்ல 1 மணி வரையும் காவல்துறை அனுமதிச்சும் விஜயால உள்ள போய் மக்களை சந்திக்க முடியல. அதுல மக்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தம் பார்க்கல அப்படின்னு. இதுல குன்னத்துல இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. இதுல குன்னத்துல ஏஞ்சி மக்கள்கிட்ட கையாட்டிட்டு நேரா பெரம்பலூர் போயிட்டாரு. பெரம்பலூர் போகும்போது குன்னத்து மக்கள் என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசாம போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அங்க பேச கூட முடியல, மக்களை சந்திச்சா பார்த்தா போதும், கையசிச்சா போதும்னு கையசிச்சு பெரம்பலூர் போயிடுறாரு. இல்ல அவங்க வந்து நேரத்தோட வந்திருக்கணுமா இல்லையா? இல்ல நேரத்தோட வந்திருக்கணும். நேரத்தை ஏன் கடைபிடிக்கல? அனுமதிக்கப்பட்ட நேரத்துல அவங்க வந்திருந்தாக்க இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம்ல. இல்ல முதல் நாள் நிகழ்ச்சியில ஏர்போர்ட்ல வந்து இறங்குனதுல இருந்து அந்த மக்கள் ஏர்போர்ட்ல கூடிடுறாங்க. ஏர்போர்ட்ல இருந்து சம்பந்தப்பட்ட மரக்கடை பகுதிக்கு வந்து சேர்றதுக்கே 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த 8:45 தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்க சென்னையில 8:45 விமானத்துல வந்தாங்க. இங்க எத்தனை மணிக்கு இங்க வந்து சேருவாரு? இல்ல இதுக்கு நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன். இந்த தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையே குறிப்பிட்ட நேரத்துல நிகழ்ச்சியை தொடங்குற பண்புக்கு இல்ல. தலைவர்கள் சரியா இருந்தா கூட மக்கள் அதுக்கு தயாரா இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் இப்ப களம் சரியா இல்ல. இப்ப விஜய் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து நின்னவங்களால தானே இந்த பிரச்சனையே நடந்திருக்கு. அவரு நேரத்தோட வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறைவு தானே. இல்லைங்க, இவ்வளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு, அதாவது மயக்கம் நீங்க சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல புரியுது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நேரத்தோட வந்திருந்தா அந்த மயக்கம் அந்த மாதிரியான சிக்கல் வந்திருக்காது. அதோட நின்று இருக்கும். நீங்க உயிரிழப்பு போற அளவுக்கு போயிருக்காதுல்ல. இல்ல அப்படின்னா இங்கதான் என்னுடைய கேள்வி உருவாகுது. இதை தாண்டி கூடுதலான நேரம் பெரம்பலூர்ல இருந்தாங்க, அப்படி இந்த உயிரிழப்பு அங்கே நடந்துடல அப்படிங்கும் போது இங்கே கூடுனாங்க, இந்த இடத்துல இந்த ஒரு உயிரிழப்பு நடந்துருச்சு அப்படின்னா இதை ஏன் கரூர்ல மட்டும் நடக்குது அப்படின்னு விஜய் கேட்டதுக்கும் நான் கேட்கறதுக்கும் பொருத்தம். வாகனத்துல புறப்பட்டுறாருங்க, வந்துகிட்டு இருக்காரு, வழி நெருக்க மக்கள் வந்துடுறாங்க. மக்கள் கட்சிக்காரங்க குறிப்பிட்ட இடத்துல கூடி இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரௌடு. பொதுமக்களும் ரசிகர்களும் வாகனத்தை சூழ்ந்துக்கும் போது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? கட்சி நிர்வாகிகள் கட்டுப்படுத்துவாங்களா? அரசு நிர்வாகம் கட்டுப்படுத்துமா? காவல்துறை கட்டுப்படுத்துமா? நீங்களே சொல்லுங்க. இதை சரி செஞ்சு இந்த வாகனத்தை விஜய் பயணிக்கிற வாகனத்தை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா ரொம்ப விரைவாகவே அவங்க சென்று சேர வேண்டிய இடத்த போய் சேர்ந்துருவாங்க. இந்த இடத்துல காவல்துறைக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல. என்ன சொல்ல போனா ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வாகனத்துல 2 வீலரை கொண்டு வந்து மோதுற அளவுக்கு தான் பாதுகாப்பு வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில். நடக்கிற எல்லாத்தையும் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு
முன்னாடியே வந்து தவேக தலைவர் வந்து காவல்துறைக்கு நன்றி சொல்கிறாரு, நன்றி தெரிவிக்கிறாரு, வந்த வேகத்துக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. ஆனால் அந்த காவல்துறை அந்த அளவுக்கு அவங்க அந்த பணிகளை செய்ததால தானே அந்த தலைவர் தவேக தலைவர் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. உண்மையிலேயே எல்லாருமே நீங்க குற்றம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, கரூர்ல நிகழ்ச்சி பேச தொடங்குறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சாரு. எதுக்காக அப்படின்னா, பைபாஸ்ல இருந்து அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு காவல்துறை தான் இடத்த ஒழுங்கு பண்ணி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த வாகனம் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. அதனால நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது, இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காவல்துறை தான் முதல்ல செஞ்சாங்க, அதுக்கு நன்றின்னு சொல்லி பேசினவர் அந்த பேச்சுக்கு இடையிலேயே இங்கெல்லாம் காவல்துறை பாதுகாப்பு இருக்கான்னு சுற்றி பார்த்து கேட்கிறாரு. அந்த அளவுக்கு தான் இங்கே காவல்துறை பாதுகாப்பு இருந்துச்சு. அதையும் சேர்த்து தானே அதில் பேசணும். காவல்துறைக்கு நன்றி சொன்னார். அது எங்கேருந்து எங்கே அந்த பைபாஸ்லேருந்து இங்கே மாற்றி நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு காவல்துறை ஒழுங்கு பண்ணாங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அங்கே லோக்கலில் உள்ள அரசியல் ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களோட நடவடிக்கைங்கிறீங்களா? இந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? இருக்கலாம், நம்ம அப்படிதான் உறுதியாக நம்ம விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆளுங்க உள்ள லோக்கல் ஆளுங்க கட்சியோட பொறுப்பாளர்கள் தான் காரணம்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது அதை நான் சொல்லிட முடியாது. விசாரணையோட முடிவில் தான் அது தெரிய வரும். இல்லை, அப்படின்னு நேரடியாக குற்றத்தை சுமத்திட முடியாது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, விசாரணையோட முடிவில் தான் யார் தப்பு பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரிய வரும். ஆனால் உள்ளூர் அரசியல்வாதியோட தலையீடு இதில் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. அந்த தோரணையில தான் எல்லாரும் சந்தேகத்தை யார் எழுப்புறது? இல்லை, ஏன்னா இப்போ நம்ம ஒரு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அந்த தொகுதியோட எம்எல்ஏ பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கலெக்டர் சார், நீங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவத்தை பற்றி என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கலெக்டர் வந்து கேட்கும்போது அந்த கேள்விக்கும் பதில செந்தில் பாலாஜியே சொல்றாரு. ஏன் கலெக்டருக்கு பதில் சொல்ல தெரியாதா? ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு கலெக்டர் அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ மட்டும் தான், அமைச்சர்லாம் கிடையாது. முன்னாள் அமைச்சர் கட்சிக்கு தான் பொறுப்பில் இருக்காரு தவிர அந்த பகுதிக்கு எம்எல்ஏ மட்டும் தான். ஏன் எம்எல்ஏ கலெக்டர் பேசுறத குறுக்கிட்டு தடுத்து அந்த தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ தானே, அதன் சார்பா அவர் பேசிருக்கலாம்ல. எம்எல்ஏ கலெக்டரை விட பவரான நபரா? கலெக்டருடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை எம்எல்ஏ கிடையாது. எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் நோக்கி கேட்கிற கேள்விக்கு கலெக்டர் ஏன் பதில் சொல்ல மாட்டாரா? அப்ப இந்த சம்பவத்தை டைரக்டர் அதுக்கு பதில் சொல்றதா சரியா இருக்கும் அப்படின்னு இன்டர்ஃபியர் ஆகி சொல்றாரா? இல்ல, அந்த கட்சியில வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்காரு, அதனால அவங்க இல்ல கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்கட்டுங்க, அமைப்புல அரசியல்ல யாருங்க, அமைப்புல நிர்வாகத்துல யாருங்க பொறுப்பு? நிர்வாகத்துல கலெக்டர் தானே பொறுப்பு, கலெக்டர் தானே பதில் சொல்லணும். கலெக்டர் பதில் சொல்றதுக்கு தயாரா இருந்த நிலையிலையும் அதை குறுக்கிட்டு தடுத்து செந்தில் பாலாஜி பதில் சொல்றதே தேவையை உருவாகுதுங்கிறதா இங்க கேள்வியா இருக்கு. சரி, அவரு அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நைட்டோட நைட்டா முதலமைச்சர் வராரு, துணை முதலமைச்சர் வராரு, கல்வித்துறை அமைச்சரும் வராரு. நீங்க இதெல்லாம் குறித்து நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லை, எல்லாரும் வந்தாங்க சிறப்பு. எல்லாரும் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இதே மாதிரியான துயர சம்பவம் கள்ளச்சாராய மரணத்தில் நடந்துச்சு, ரெண்டையும் ஒன்றா ஒப்பிட முடியாது அப்படின்னு பலர் பேசுறாங்க. அதை விட்டுடுங்க. திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் புதஞ்சு கிடந்தாங்க, உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களே தெரியாத மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்க இருந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. சரி, நீங்களே சொல்லுங்களேன், எங்க இருந்தாரு அவரு, எங்க இருந்தாங்க? இல்ல, சினிமா நிகழ்ச்சிகள்லயோ பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துகிட்டு இருந்தாங்களே தவிர கேளிக்கை நிகழ்ச்சிகள் என்ன சொல்ல போனா கொண்டாட்டக்கூடிய கேளிக்கை நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டு இருந்தாங்க. அங்க மக்கள்லாம் மண்ணில் புதஞ்சு கிடந்தப்ப இன்னைக்கு இருந்த உணர்வு ஏன் அன்னைக்கு இல்லை? வேங்க வயல்ல மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்த மக்களை நேரா போய் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சந்திச்சாங்களா? ஏன் இதுவரை சந்திக்கல? அப்ப இதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு திமுக அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்க. ஒரு கலெக்டர் கொடுக்க வேண்டிய பேட்டியை குறிக்க பூந்து உள்ள பூந்து அங்க இருக்கிற எம்எல்ஏ பேசுறாரு. இதுக்குள்ள அரசியல் இல்லையா அப்படின்னு நம்ம பேசக்கூடாதா? இல்ல, லோக்கல் சம்பந்தமா லோக்கல்ல ஒரு பொறுப்புல இருக்காரு, கட்சியில எம்எல்ஏவா இருக்காரு, அப்படிங்க உள்ள அவர் பேசுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, அவர் பேசுறதுக்காக தப்பு இல்லை அப்படின்னா கேள்வி அவருடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டுங்க. கலெக்டரோட கேள்விக்கு இவர் ஏன் பதில் சொல்றாங்கிறத சந்தேகத்தை ஏற்படுத்துது. சரி, அவரு ஏன் பேசுனாருன்னு கேட்குறீங்க. அவர் தானே விடிய அந்த அடிப்பட்டவர்களை கவனிக்கிறதும் அரசாங்கத்திலேருந்து எல்லா அமைச்சர்களும் அங்கே போகிறது எல்லாமே இந்த இதில் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கட்சி சார்பாக அவர் வந்து தவேக தலைவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜி மற்ற கட்சி பொறுப்பாளர்கள், அதாவது திமுக சார்ந்த பொறுப்பாளர்கள், அரசாங்க இவங்க மட்டும்தான் அந்த மருத்துவமனைக்கு வராங்க, அடிப்பட்டவங்களை வந்து பார்க்குறாங்க, விடிய வந்து அங்கே நின்று செஞ்சுட்டு இருக்காங்க. தவேக தலைவர் கூட்டத்தை முடிச்சுட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே கிளம்பி போயிட்டாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, ஆஸ்பத்திரியில் இருந்த எல்லாரும் அவரை பார்க்க வந்து அவர் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள், சரிங்களா? அவங்க ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது யாருக்கும் போயிடணுன்ற அப்போ அவங்க அங்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்னாவது அவங்க சென்று போய் பார்த்து
மருத்துவமனையில் இருந்தவங்க எல்லாம் விஜயை பார்க்க வந்த விஜயுடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், விஜய் மீது அன்பு வச்சிருந்தவங்க. அவங்க மேல விஜய்க்கும் அளவுக்கு அதிகமான அன்பு இருக்கு. அவர் ஒரு குழந்தைங்க மேலேயும் மக்கள் மேலேயும் அளவரியா அன்பு வச்சிருக்காரு. அவர் கடந்த கூட்டங்களில் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, மக்களுக்கு எவ்வித இடையூறு ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் வார இறுதியில் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டிருக்கிறதா கூட சொல்லியிருந்தார். அவரு இந்த இறப்புகள்லாம் நடந்துட்டோம் அப்படின்னு எந்த ஒரு வருத்தமும் இல்லாம கிளம்பி போனதா அபாட்டமா பழி சொல்றதா நேர்மையற்ற தன்மையா இருக்கும். சரி, அவருக்கு இதுல பெரிய வலி இருக்கும், வருத்தம் இருக்கும். தன்னுடைய தொண்டர்கள் தம்மையில அன்பு வச்சிருக்கிறவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற வலி வருத்தத்தோட தான் அவர் சென்னைக்கு போயிருப்பாரு. அது காவல்துறையின் அறிவுறுத்தின் பேர்ல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உரிய பாதுகாப்பு அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு பாதுகாப்பு உள்ள நபர் அவர் அங்க இருந்தாங்க. என்ன சொல்றேன்னா, எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அவர் இன்னும் அங்கேயே இருந்திருந்தாக்கா இன்னும் நெருக்கடி அதிகமா இருக்கும், இன்னும் உயிரிழப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரீங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன அது பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, அந்த மாவட்டத்தில் உள்ள கட்சி பொறுப்பாளர்கள், அதாவது தாவேகா கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், இவங்கெல்லாம் அங்கே சென்று அவங்க அந்த அடிப்பட்டவங்களை போய் பார்த்துருக்கலாம்ல. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவங்களுக்கு அதில் பொறுப்பு கிடையாதா? அதாவது தாவேகா கட்சி மாநாடுக்கு இல்லை பேசுறதுக்கு வந்த மக்களை தான் அங்கே அடிபட்டிருக்காங்க. அவங்கள அந்த புரியுது நீங்க சொல்றது. விஜய் வந்து பாதிப்புக்குள்ள வருத்தத்துல சென்னைக்கு போயிட்டாரு பாதுகாப்பு கருதி அப்படின்னா, மற்ற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க அங்க இருந்திருக்கலாம்னு கேட்கிற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறத எப்படி நிரூபிப்பீங்க? என்ன சொல்றேன், அங்க உள்ள அடிப்பட்ட மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆம்புலன்ஸை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த வரை தமிழக வெற்றி கழகம் தான். அதுல போகக்கூடிய நபர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை துண்டு போட்டு நிறைய பேர் போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. கட்சியில ரெண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அதையும் நான் சொல்றேன், ஏன்னா செந்தில் பாலாஜி அங்க ஸ்பாட்ல இருக்காரு, எல்லா அமைச்சர்களும் அங்க குமிஞ்சு கிடக்காங்க, அரசு அதிகாரிகள் எல்லாம் குமிஞ்சு கிடக்காங்க. இந்த தலைவர்கள் அங்க போய் நிக்க முடியாத அளவுக்கான சூழ்நிலை இருக்கு. அதனால அவங்களால அங்க இருக்க முடியவே தவிர உள்ளூர் நிர்வாகிகள் எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றி கழகத்தை மருத்துவர்கள் மருத்துவமனையில இருந்தாங்க. தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர்களே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற தோரணையில ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. இந்த கட்சி ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு தாவேகாரங்க வந்து மரத்துல ஏறுறதும் பில்டிங்ல ஏறி நின்று பார்க்கறதும் அதே கட்சி தலைவர் தான் சொல்றாரு, அதில் ஏறாதீங்க, மரத்தில் நிற்காதீங்க. அதேமாரி அந்த ஆம்புலன்ஸை போட்டு அடித்து இது பண்ணுறதும், இந்த கரூர் அந்த இது நடந்துகிட்டு இருக்கவங்கள ஆம்புலன்ஸை எடுத்து அடித்து நொறுக்குறாங்க. இதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. ஆம்புலன்ஸ் அரசியல் இது ஆகல, நெறிமுறை படுத்து தெரியல. எடுத்துக்கிறது இது புதுசா தொடங்கின கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு அரசியல் பயிற்சிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, தொண்டர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அங்க வந்த கூட்டம் வெறும் தொண்டர்களோட கூட்டம் மட்டும் இல்லை. அவங்க ரசிகர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க, மாற்று கட்சியினர் இருக்காங்க. செந்தில் பாலாஜி குறிப்பிட்டு இருந்தாரு, போன ஒருத்தர் கட்சிக்காரங்களா இருக்காரு. உள்ள ஜெனரேட்டர் ரூம்ல போய் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணி விடுறது யாருங்க? இல்ல அதான் நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் அந்த கூட்டம், அந்த நெரிசல்ல நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் உள்ள புந்து ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள வந்து மக்கள் வந்துட்டா இடைஞ்சலா போயிடுமே சொல்லிட்டு அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணவர் கூட அதை நிறுத்திருக்கலாம். ஆனா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில அவ்வளவு போலீஸ் எங்கே போனாங்க, அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருந்தா 500 போலீஸ் கொடுத்துருந்தா சொன்னாங்க. 500 போலீஸ் அங்கே இருந்ததை பார்க்க முடிஞ்சா? 50-60 போலீஸ், ஒரு 100-150 போலீஸ் இருந்திருப்பாங்க அதிகபட்சம். கரூர் மாவட்டத்திலேயே மொத்தமாக கொடுத்த பாதுகாப்பு எண்ணிக்கை 500ங்கிறத கூட்டத்துக்கு கொடுத்ததா சொல்லி சொல்றாங்க. வர தொண்டர்கள் வந்து மின்கம்பத்தில் ஏறுறதும், பக்கத்தில் அந்த பில்டிங்கில் ஏறுறதும், மின்கம்பியை ஒட்டின பில்டிங்கில் வந்து நின்றுட்டு பார்க்குறாங்க. அதுக்கே தலைவர் வரதை பார்க்கறதுக்கு மின்கம்பி, அதனால கூட இந்த பவர் ஆஃப் நடந்திருக்கலாம். இல்லை, அதனால தான் அந்த பவர் ஆஃப் நடந்திருக்கு. அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளேயே நிறைய தொண்டர்கள் உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நபர் அதை நிறுத்தியிருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் நிறுவன அமைப்பை சேர்ந்தவங்களே அதை நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதில் என்னன்னா, தாவேகா தொண்டர்கள் மட்டும் பண்ணாங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் திருத்திக்கிறது. ஏன்னா அந்த கூட்டங்கிறது தாவேகா தொண்டர்கள் மட்டும் கலந்துட்ட கூட்டம் இல்லை. அதில் நிறைய பொதுமக்கள் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. தாவேகாவுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தாவேகா தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுமே முழுசா அரசியல் மயப்பட்டாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் இந்த நெருக்கடியான இடத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ள சிக்கல் வருது, அதுக்குள்ள நெருக்கடி வருது, அதுல பிரச்சனை வருது அப்படின்னு பேசுறதெல்லாம் சரியா இருக்காது. இந்த பிரச்சனையோட துவக்க புள்ளியா, நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனையோட துவக்க புள்ளியா அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானாவை கொடுக்காம
அதை மாற்றி இந்த இடத்த கொடுத்ததுக்கான காரணமும் பின்னணியும் உண்மையிலேயே ஒரு அரசியல் சதிதான் அப்படின்னு தான் என்னுடைய அரசியல் இன்னும் இது பண்ண வரலங்கிறீங்களா? இப்பதான் தொண்டர்களுக்கு வந்து நாங்க அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோங்கிறீங்க. இல்ல ஆமா உண்மைதான். ஏன்னா இப்ப துணை முதலமைச்சர் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டில் பெரும்பாலான இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை, அவங்களால அரசியல் படுத்தணும் துணை முதலமைச்சரே சொல்றாரு. அவங்க ஆட்சியில இப்போ 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் திமுக ஆட்சியிலேயே தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் தெளிவே இல்லை, கருத்தியல் தெளிவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவ்வளோ பேர் புதுசாக அரசியல் நோக்கி வர்றாங்கன்னா அவங்களுக்கு புதுசாக அம்பேத்கரையும் பெரியாரையும் கற்பித்திருக்கிறாரு விஜய். தமிழக வெற்றி கழகன்ற அறிவிப்பில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. சமூக நீதின்ற வார்த்தையவே இளம் தலைமுறையிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே அரசியல் தெரியாதவங்க தான் திமுகவிலையும் இருக்காங்க, ஏடிஎம்கேவிலையும் இருக்காங்க. திமுகவோட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, அதில் இளைஞர்கள் வந்து இன்னும் நெறிமுறை அரசியல் நெறிமுறை இது பண்ணலை அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அங்கே அதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நடக்கலையே? இல்லை அவர் கட்சியில் மட்டும் அது மாதிரி இருக்கிறதா சொல்லலை. அவர் அதை குறிப்பிட்டது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அரசியலே இல்லாமல் இருக்காங்கன்னு கிண்டல் பண்ணுற தோரணையில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தாரு. இளைஞர்கள் இல்லைங்கிற நான் அதிமுக இளைஞர்களே இல்லை. இந்த சென்சி தலைமுறைன்னு சொல்லக்கூடிய 2002 உறுதியா சொல்றேன். இப்ப வந்து உதயநிதி வந்து சொன்னாருங்கிறீங்க, இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப மற்ற கட்சிகள்ல இளைஞர்கள் இல்லைங்கிறீங்களா? இல்ல இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு உதயநிதி பேசுனது என்னவா குறிப்பிடுது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல பெரும்பாலான இளைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்றேன். மற்ற கட்சிகள்ல இல்லங்கிறீங்களா? இல்ல மற்ற கட்சிகள் இப்ப இவ்வளவு காசு கொடுக்காம இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை மற்ற கட்சிகளெல்லாம் திரட்ட முடியாது. சொற்பமா கட்சிக்காரர்களுடைய வாரிசுகள், கட்சிக்காரர்களோட சொந்தக்காரவங்க, அவங்களோட சேர்ந்து இருக்கிற சில நண்பர்கள் தான் இருக்கலாமே தவிர இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இளைஞர்கள் கூட்டம் திமுகவிலே அதிமுகவிலே கிடையாது. இவ்வளவு கூட்டம் தமிழக அரசியலேருந்தே அந்நியப்பட்டு போயிருக்க ஒரு பெரிய இளைஞர் கூட்டம். இந்த கூட்டத்தை அம்பேத்கர், பெரியார், சமூக நீதி இப்படின்னு மதச்சார்பு பேச வச்சிருக்காரு விஜய். இதை நம்ம பெருமைப்படணும். ஏன்னா இளைஞர் தலைமுறைகள் கருத்தியெல்லாம் வளர்த்திருக்க தவறிட்டு திமுக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் மாணவர்கள் அரசியல் படுத்தவே படலை கடந்த 50 ஆண்டுகள்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் படுத்திட்டு இருக்காரு. இல்ல இன்னும் இவங்க வரவே இல்லை. வந்து கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, விஜய் அரசியல் படுத்தணும் எதிர்பார்க்கறதுலாம் எவ்வளவு மோசமான பண்பு இது. 60 வருஷம் ஆட்சியில் இருந்த திமுக மாணவர்களை அரசியல் படுத்த தவறிடுச்சு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தது மாணவர்களுடைய அரசியல் வச்சு. இந்த அரசியல் திரும்ப மாணவர்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க இந்த அதிகாரம் வேற ஒரு கைக்கு மாறிடும் அப்படின்னு திமுக அரசியல் இருந்து மாணவர்களை அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. எந்த கல்வி நிலையங்களையாவது மாணவர்களை அரசியல் பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கா? இன்னைக்கு அரசியல் இருந்து அந்நியப்பட்டு போய் நிற்கிறாங்க இருக்கிற சமூகம். ஒட்டுமொத்தம் அரசியலை என்ன, அதை சிந்திக்கணும், அதை பத்தி யோசிக்கணும், அதை பங்கெடுக்கணுன்ற ஆர்வமோ எண்ணமோ இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகிட்ட இல்லை. அதை கொண்டு வந்திருக்காரு விஜய். கணிசமான ஆட்கள், புதிய ஆட்கள், புதுசா வந்திருக்கிற இளம் தலைமுறை, புதிய வாக்காளர் இப்படிதான் பேசுறாங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு, ஒரு மரத்துல ஏறிட்டு நில்லுங்க. விஜயோட அரசாங்கம் போன 5 ஆண்டுகள் இல்ல, அதுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் இல்ல, இப்ப விஜய் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல, மரத்துல ஏறின பாடம் எடுத்தாரா விஜய்? ஏன் மரத்துல ஏறுறாங்க? இவங்களுக்கு கல்வி கொடுத்தது எந்த அரசாங்கம்? விஜய் அரசாங்கமா, திமுக அரசாங்கமா, அதிமுக அரசாங்கமா, திராவிட அரசாங்கமா? இதுக்கு யார் பதில் சொல்றது? இவங்களெல்லாம் வளர்த்தெடுத்த சமூகம் தான் இதுக்கு பொறுப்பு. ஒட்டுமொத்தமா இந்த கேள்வியில விஜய் நோக்கி நீங்க வந்து இவர் வந்து இளைஞர்களை வந்து மேம்படுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அதை வந்து ஒரு கட்சி தலைவரோட வார்த்தையை கூட அந்த இளைஞர்கள் கேட்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அவங்க சொல்றாங்க. இல்லை இது சமூகத்தின் மீதான குற்றச்சாட்டுங்க. நல்லா புரிஞ்சுங்க. விஜய் மீதான குற்றச்சாட்டை இதை நீங்கள் திருப்ப முடியாது. நீங்கள் சொல்றது ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கி இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க. அவங்க வந்து இளைஞர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ கேவலமாக மதிப்பிடுறதுங்கிறது சரியா இருக்காது. அந்த அப்படி ஒருவேளை அவங்க ரொம்ப மோசமான பண்போட இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா அதனாலதானே அந்த ஆம்புலன்ஸை உடைச்சிருக்காங்க. இல்ல உண்மை அதுக்கு விஜய் பொறுப்பு கிடையாது. ஆண்டாண்டுகளமா ஆட்சி செஞ்சு கல்வி கொடுத்த அரசாங்கங்கள் தான் பொறுப்பு. விஜய் இதுக்கு நிச்சயமா பொறுப்பு கிடையாது. இவங்களை அரசியல் படுத்துற பணியை இப்பதான் துவங்கி இருக்காரு விஜய். ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு 10 ஆண்டு ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் இதே நிலைமை நீடிக்கிறதுனால அந்த கேள்வி விஜய் நோக்கி கேட்க முடியும். இந்த கேள்வி ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தான் பொருந்தும். இவ்வளவு மக்கள் பண்பற்று, கட்டுப்பாடற்று, முறையற்று நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பத்திரிகையாளர் சொல்றாரு, பூகம்பமே வந்தாலும் ஒரு சில நாட்டுல வரிசையில போற பண்பு இருக்கு அப்படின்னு. இந்த பண்பை வளர்த்துக்க வேண்டியது விஜயா, அரசாங்கமா? மற்ற கட்சி தலைவர்கள் இப்ப திருமாவளவன், வைகோ, இவங்க திமுக தலைவர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் கூட்டம் போடப்ப இளைஞர்கள் அமைதியாக இருங்க. இப்போ ஏன் கமலஹாசன் இப்போ வந்து கமலஹாசன் வந்து எல்லாரையும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அந்த கட்டுப்பாடு படுத்துறாங்க. ஆனால் இவர் ஒரு டைம் கூட யாரையும் அந்த மாதிரி எல்லாரும்
அவங்கவுங்களும் கட்டுப்பாடா இருங்க அப்படிங்கிற எந்த ஒரு வார்த்தையுமே அவர் சொல்லவே இல்லையே. இல்ல எந்த இடத்துலயுமே அது மாதிரி இளைஞர்களை ஒழுங்குபடுத்தவே இல்லையே. இல்ல இது ஒழுங்குபடுத்துறதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்படி மொத்தம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷியானந்த் சொன்னாலும் அந்த மக்கள் கட்டுப்படுற அளவுக்கான சூழ்நிலை இருக்கு. புஷியானந்தே நிறைய இடத்துல பேசுறாரு, மரத்தில் ஏறாத, மைக்கில் ஏறாத, ஸ்பீக்கர்ல ஏறாத அப்படின்னு சொல்லிட்டு. இதே அவங்க கோயம்புத்தூர்ல நடத்துற வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திலையும் அதே மாதிரியே தான் ஒழுங்குபடுத்தினாரு. நிறைய ஒழுங்குபடுத்துறதுக்கான அறிக்கைகளை தமிழக வெற்றி தலைவர் வந்து விஜய் வெளியிட்டிருக்காரு. எத்தனை அறிக்கைகள் விட்டுருக்காங்க இப்படி நடந்து கொண்டு. வெறும் அறிக்கை ராணுவ கட்டுப்பாடு நல்லா புரிஞ்சு அறிக்கையாவே விட்டுட்டு இருந்தா போதாது. இல்ல அந்த இடத்துல இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு இடத்துல இல்ல நீங்க பேசுறது நான் கால முடியல, நான் பேசுறது நீங்க இந்த அளவுக்கு 2 பேர் பேசிக்கிட்டாலே சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய கிரௌடுல ஒரு தலைவர் ஒரு ஒழுங்குபடுத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு அவர் வந்து முன்னாடியே கொடுக்கிற அறிக்கை தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. வார்த்தைக்கு தொண்டர்கள் மதிப்பு கொடுத்து சரியா இருக்காங்க. விஜய் வந்து மைக் எடுத்து பேசுறாரு அப்படின்னு உள்ள மைக் எல்லாருக்குமே காதல விழும். சரி, மைக்ல எல்லாருக்குமே காதல விழுவாமலாம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு மைக்கு சின்ன மைக்கா வச்சிருந்தாதான் அவ்வளவு கிரௌடுக்கு காதல விழுவாது. அப்ப நிறைய மைக் வச்சிருந்து அவங்க பேச உள்ள அது கண்டிப்பா அவங்க அந்த அந்த இதை ஏன் சொல்லவே இல்லை. மைக்ல எல்லாரும் கட்டுப்பாடா இருங்க, ஏதோ தள்ளுமுள்ளு பண்ணாதீங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல ஏன் சொல்லுங்க. அது ஒரு சின்ன அந்த இடத்துல ஏன் அது ஒரு சின்ன தள்ளுமுள்ளு அவர் சின்ன கூட்டம் இல்ல, ஒரு சின்ன கூட்டம் ஒரு சின்ன நிகழ்வுல அது ஒரு வார்த்தை 2 வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாங்க. அது ஒரு பெரிய கூட்டம். தள்ளுமுள்ளுங்கிறது வந்து அந்த கூட்டத்துல அப்பவே அவர் வந்தோடனே நடக்க ஆரம்பிச்சுட்டு இல்ல அதான் அப்படின்னா அந்த தள்ளுமுள்ளு என்ன செஞ்சிருக்கணும். அப்ப அந்த இளைஞர்களுக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து இளைஞர்கள், அவங்களுக்கு யாருமே இந்த மாதிரி இதுல இருக்காதீங்க, எல்லாரும் அவங்கவுங்களும் கொஞ்சம் இடத்த ஃப்ரீ விட்டு தள்ளுமுள்ளில் ஈடுபடாம நெரிசல் இல்லாம இருங்க அப்படின்னு ஏன் மைக்ல எதுவுமே சொல்லி இருந்தா அது நடந்துருமா? அவ்வளவு கூட்டங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது கரூர் சம்பவத்தை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காருல்ல. இல்ல நிச்சயமா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. சொல்லி அதெல்லாம் இல்லைங்க. அவர் சொல்லி இருந்தாலும் சொல்லல, ஏதோ ஒரு இது சொன்னதுக்கு இந்த எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க. ஒரு தலைவரா அந்த வார்த்தையை கூட ஏன் சொல்லல? இல்ல பொதுச் செயலாளர் சொன்னார்ல, பொதுச் செயலாளர் சொன்னது அவங்க கூட்ட நிகழ்வுல அந்த பொதுச் செயலாளர் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதையே எவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா மாத்தி இந்த திமுக ஐடி வேலை செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? எல்லா கூட்டத்திலையும் வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா நீ மரத்துல ஏறாத, அங்க தாவாத அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச்செயலாளர் பேசுறாருன்னு. அவர் அரசியலுக்கு புதுசுங்க. அவர் ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சத எம்எல்ஏ வரதா கூட அது ஒரு காரைக்கால இருக்க பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தொகுதி. ஆனா அவரு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, அவங்க அது பேரி பேச மாட்டாங்க. இந்த கட்சியில வந்து நீங்க தான் துவக்கத்துல குறிப்பிட்டிருந்தீங்க வைகோல இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அவங்க கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறாங்கன்னு. தமிழக விஜய்க்கு சற்றும் சளைக்காத நபருங்க புஷியானந்த் அதை கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல கூட்டங்கள்ல பேசி இருக்காரு. அதை எல்லாரும் எப்படி அணுகுனீங்க? அப்படின்னு யாராவது செய்தி வெளியிட்டிருந்தீங்களா சொல்லுங்க. புஷியானந்த்ங்கிறது யாருங்க? அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். புஷியானந்த் யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு? பொதுச் செயலாளர் தானே அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். ஏன் ஒரு தலைவர் அறிக்கை விட மாட்டாரா? இல்ல பொதுச் செயலாளர் அறிக்கை விட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் தலைவர் செய்ய வேண்டியதானே? தலைவரோட முகத்தை பார்க்க தானே வராங்க. ஆமா, அப்ப அவங்க தானே பண்ணணும். இல்ல அவர் பண்ணக்கூடாது பண்ணல அப்படிங்கறதெல்லாம் இல்ல, பண்ணிதான் ஆகணும்னு உத்தரவு பண்ணணும். இல்ல அந்த கட்சியில தலைவர் அந்த விவாதத்துக்கு வரல. அவரு ஏன் இல்ல அவர் ஏன் வந்து அந்த அந்த கூட்டம் நடக்கிறப்ப எல்லாரும் மேல மாடி மேல அவரை நின்று பாக்குறாங்க. இல்லங்க அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன அவருக்கு இல்ல விஜய் சொல்லவே இல்லையா? ஒட்டுமொத்தமா நடந்த பிரச்சார கூட்டத்துல திருச்சியிலயோ அரியலூர்லயோ இல்ல நாகப்பட்டினத்துல நடந்த கூட்டத்துல அவர் தொண்டர்களை தூக்கி அந்த இடத்துல இருந்து இறங்குங்க, அது ஆபத்தான இடம், தயவு செஞ்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. பதிவு நான் எடுத்து தரேன் உங்களுக்கு. பதிவு நாகப்பட்டினத்துல அவர் தொண்டரை நோக்கி சொல்லியிருக்காரு, நீங்க அந்த இடத்துல இறங்குங்க, அந்த பதிவு சொல்லி கீழே இருந்த காவல்துறையில கூப்பிட்டு அவரை இறக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்படியே ஏதோ கண்ணை மூடிட்டு கடிவாரம் கட்டி விட்ட குதிரை மாதிரி நடந்துகிட்டாரு. ரொம்ப அபாட்டமா ஒரு தலைவர்களை படி சொல்லாதீங்க. அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இதை வேலை செய்யறாங்க. இதை மேலேருந்து சொல்ற உத்தரவா இருக்கணுங்கிறத தாண்டி அதுக்கான கட்டமைப்புகளை அடுத்த கட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல நடந்த தவறு 2வது சரி செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. திருச்சியில நடந்துச்சு 3 இடங்களுக்கு போக முடியல, அடுத்து 2 இடங்களை மாத்திக்கிட்டாங்க. ஒரு விஷயத்தையும் அனுபவத்தை அவங்க சரி பண்ணிட்டே வராங்க. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாமே பேசுறீங்க, மறுக்கவே இல்லை. நேரடியா வந்து ஒரு கூட்டத்துல வந்து எல்லா இளைஞர்களும் பத்திரமா
அந்த இருங்க அப்படின்னு அவர் பேசுறீங்க. நீங்க திரும்ப ஒரு முறை பேசுறீங்க. ஆமா கண்டிப்பா நாகப்பட்டினத்துல நடந்த கூட்டத்தை திரும்ப ஒரு முறை போட்டு பாருங்க. அவங்களோட யூடியூப் சேனல்லே அந்த இருக்கு. அந்த கூட்டத்துல மக்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம், மக்களோட பாதுகாப்பை கருதி தான் நான் சனிக்கிழமை நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய பாதுகாப்புக்கு நான் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த கூட்டத்திலேயே ஏதோ ஒரு பொருளை ஏறின ஒரு தொண்டரை நோக்கி நீங்க தயவு செஞ்சு இறங்குங்க அப்படின்னு விஜயே நேரடியா அதெல்லாம் இருக்கட்டுங்க. அவங்க அந்த விஜய் வர வண்டியிலே ஒரு இளைஞர் வந்து தாவுறானே, அப்ப அதுல என்ன கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க நீங்க? இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன், துவக்கத்திலே சொல்லிட்டேன். இந்த ஒட்டுமொத்த சமூகம் அந்த இளைஞர் தாவுறதுக்கு விஜய் வந்து அந்த என்ன தாவுன்னு சொல்லி விஜய் சொல்லி கொடுக்கலங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவரு இந்த சமூகம் வளர்த்தெடுத்த ஒரு வளர்ப்பு, சரிங்களா? இந்த சமூகங்கிறது நடந்து முடிஞ்ச திமுக அதிமுகவுடைய ஆட்சியுடைய பொறுப்பு. கடந்த ஆண்டுகளில் நடந்து ஆட்சி செஞ்சது யாரு? இவங்க வளர்த்தெடுத்த வளர்ப்பு தான் அந்த இடத்துல பாயுதே தவிர அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணும். விஜய் என் மேல வந்து பாயின்னு எங்கேயும் சொல்லிக் கொடுக்கல, சரிங்களா? இந்த குற்றச்சாட்டை விஜய் நோக்கி சொல்றத இனிமேலும் நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஊடகமும் நிப்பாட்டிக்கணும். அதுதான் சரியா இருக்கும். இந்த அப்படி ஒரு ஒழுங்கற்ற ஒரு சமூகம் ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமா அந்த தலைவர் மட்டும் பொறுப்பு கிடையாது, அந்த சமூகமும் பொறுப்பு, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசாங்கங்களும் பொறுப்பு. அப்ப இந்த இளைஞர்கள் இப்படியே தான் இருப்பாங்கிறீங்க. இதுல எதுக்கும் உதவாதம அப்படியே அவரு சொல்றது கேட்காம அதை நெறிப்படுத்தவும் அவருக்கு எதுவும் எந்த கூட்டத்திலையும் போய் எதுவும் சொல்லாம இப்படியே தான் இருப்பாங்கிறீங்களா? இல்ல நான் நிச்சயமா இந்த விஷயத்தை நான் மறுக்கிறேன். ஏன்னா இந்த இளைஞர்கள் இப்ப அரசியல் மயப்படுறதுக்கு துவங்கி இருக்காங்க. இப்ப புதுசா ஒரு பெரிய தலைமுறை அரசியலை கத்துக்க படிக்க துவங்கி இருக்கு. நான் தான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி சமூக நீதின்ற வார்த்தையை புதுசா உச்சரிக்க துவங்கி இருக்காங்க. அண்ணா பெரியாரையும் அம்பேத்கரையும் தேடி படிக்க துவங்கியிருக்காங்க. ரொம்ப சொற்பமானவர்களாக இருந்தால் கூட புதிய தலைமுறை திமுக செய்ய தவறுனதை இப்போ சமீப காலமாக தீக்காலையும் திராவிட விடுதலை கழகங்களையோ தந்தை பெரியார் திராவிட கழகத்திலையோ அரசியல் பயிரங்கங்கள் நடத்துகிற மாதிரி திமுக அரசியல் பயிரங்கங்களை கடந்த ஆண்டுகளில் நடத்த தவறிடுச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தான் சில நிகழ்ச்சிகள் நடத்துவதா தெரியுது. ஆண்டாண்டு காலமாக கலைஞர் காலத்துக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் பயிற்சி வகுப்புகளையே திமுக நடத்த தவறிடுச்சு. கல்வி வளாகங்களில் அரசியல் பேசுறதுக்கோ அரசியல் பழகிறதுக்கோ எந்த மாணவனுக்கும் சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் இப்போ மாற துவங்கி இருக்கு. வருங்காலங்களில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் புதுசாக அமையக்கூடிய ஆட்சி இதை நோக்கி நகர்த்தும், புதிய இளைஞர்களை அரசியலை நோக்கி நகர்த்தும், அரசியல் பக்குவப்படுத்தும், இதை நெறிப்படுத்தும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம அணுகலாம். இப்போ தாவேக தலைவர் எத்தனை பயிலங்களை உருவாக்கியிருக்காரு இளைஞர்களை மேம்படுத்துறதுக்கு? இல்லை, இந்த கேள்வியை அப்படியே திமுக நோக்கி அண்ணா திமுக நோக்கி கேட்க துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு சொல்ல வரலங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பழைய கதை. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஆரம்பிச்சிட்டீங்கிறீங்க, அவங்கள நாங்கள் வந்து இனிமே தான் மேம்படுத்த போகிறோங்கிறீங்க, எங்கள்கிட்ட 1000 கோடிக்கணக்கான இளைஞர்கள் என் பின்னாடி இருக்குங்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க, ரைட்டு தான். அவங்கள மேம்படுத்துறதுக்கான உங்கள் சார்பாக நீங்கள் என்ன பயிலகம், அரசியல் பயிலகம் என்ன வச்சிருக்காங்க? அவங்க அந்த தாவேக்காலேருந்து என்ன வச்சிருக்காங்க? இல்லைங்க, தாவேக்காலேருந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்துறதுக்கான வேலைகளை அவங்க படிப்படியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே சேலத்தில் ஒரு அரசியல் பயிற்சி வகுப்பு முக்கியமான பத்திரிகையாளர்கள்லேருந்து அரசியல் செயல்பாடுகள்லேருந்து கூட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் பகுதி வாரியாக சின்ன சின்ன கூட்டங்கள், கொள்கை விளக்க கூட்டங்கள்னு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. திமுக செய்ய வேண்டிய கொள்கை விளக்க கூட்டங்களுக்கு இணையான கொள்கை விளக்க கூட்டங்களை தமிழக வெற்றி கழகமும் கடந்த ஆண்டுகளில் இப்போ ஆரம்பித்து 1 ஆண்டு 1.5 ஆண்டு ஆகுதுன்னா அந்த 1.5 ஆண்டுகளில் அவங்களுக்கு போதுமான அளவுக்கான கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேங்க, நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு புதுசாக தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி ஆரம்பித்த பிறகு அம்பேத்கரையும் பெரியாரையும் பேச துவங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். விஜய் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசுனதுக்கு அப்புறம் நானே சந்தித்த ஒரு இளைஞர் வந்து அம்பேத்கர் எல்லாருக்குமே தலைவரா, நான் ஒரு சாதி தலைவராக நினைச்சிட்டு இருந்து என்கிட்ட சொன்னதெல்லாம் தெரியுங்க, சரிங்களா? அப்போ அம்பேத்கரை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறாரு, அம்பேத்கர் எல்லாருக்குமான தலைவர் அப்படிங்கிறத கொண்டு போய் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அம்பேத்கரை பெரிய அளவில் பேசலாம். இப்ப அம்பேத்கரை வந்து ஜாதி கட்சின்னு உருவாக்கி வச்சிருக்காங்களா? இப்படி இல்லைங்க, இவர் வந்துதான் மாத்தினாருங்கிற மாதிரி சொல்றீங்களா? அவன் இதுக்கு முன்னாடி யார் அம்பேத்கர் பெருசா பேசினாங்க? பெரிய அமைப்பு சொல்லுங்க. பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரே நேரத்தில் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்த்த அமைப்பு யாராவது சொல்லுங்க. ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கருக்கு அங்கங்க சிலை வச்சதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடந்து வெகுஜன மக்கள்கிட்ட அம்பேத்கரை பேசக்கூடிய கட்சி திமுக. அதிமுக அம்பேத்கரை பேசிச்சுன்னு சொல்றீங்க. சமூக நீதி இல்லைங்கிறீங்களா? திமுகங்கிறது சமூக நீதி அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கு, அது இல்லைங்கிறீங்களா? திமுக அரசாங்கங்கிறது சமூக நீதியை பத்தி வழி நடத்திட்டு இருக்காங்க, அது இல்லைங்கிறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. திமுக அரசாங்கம் சமூக நீதி வழிப்படி நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் மறுக்கல. ஆனா பெரியாரையும் அம்பேத்கரையும் வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போக தவறிட்டாங்க.
இன்னைக்கு இளம் தலைமுறையில ரொம்ப இளம் தலைமுறையாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அம்பேத்கர்லாம் தெரியவே தெரியாது. பாடப்புத்தகத்தில் இருந்து அதுக்காக 1-2 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதோட கடந்து போயிடறாங்களே தவிர அம்பேத்கருடைய சமூகத்துக்கான பங்களிப்பு என்ன, பெரியாரோட சமூகத்துடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு புதுசாக சிலர் அம்பேத்கர் பெரியாரை வாசிக்க, உச்சரிக்க, அம்பேத்கர் பெரியார் என்ற வார்த்தையை பயன்படுத்த, சமூக நீதி, மதச்சார்பின்மை இந்த வார்த்தைகள்லாம் பேச பயன்படுத்த துவங்கி இருக்காங்க. அது தமிழக வெற்றி கழகத்தில் விஜயால தான் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து கரூர் பிரச்சனை ஆரம்பித்து அந்த மற்ற கட்சிகளோட குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டோம். திரும்ப நம்ம அங்கே கரூர் பிரச்சனைக்கு போவோம். இப்போ இது வரைக்கும் 27ஆம் தேதி, கடந்த மாதம் 27ஆம் தேதி அந்த பொதுக்குழு அந்த கூட்டத்தில் 41 பேர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 14 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் அங்கே போய் விஜய் வந்து அந்த மக்களை, அடிப்பட்ட உயிரிழந்த குடும்பத்தையுமையோ அடிப்பட்ட மக்களையும் இன்னும் போய் சந்திக்கலையே. இதுக்கு என்ன பதில்? நிச்சயமா விஜய் போய் அவங்களெல்லாம் சந்திப்பாரு. இந்த சூழ்நிலை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் விஜய் எங்கே போனாலும், அது நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ, அவரை சூழ்ந்துக்கிறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டங்கிறது இருக்கு. விஜய் சொன்னாலும் கட்டுப்படாத அளவுக்கான ஒரு கூட்டமாக இருக்கு. அந்த கூட்டம் இந்த ஒரு கஷ்டமான துக்கமான இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை தள்ளி போட்டிருக்காரு. விஜய் அங்கே போயிடணும் அப்படிங்கிற ஏக்கம், உணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அந்த மக்களோட இருக்கணும், கூட நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலையை அவங்க உருவாக்கிடக்கூடாது, நம்ம அவங்க ஆதரவா போற நேரத்துல தொந்தரவா ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரோட இயக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அவர் ஒரு இடத்துல முடங்கி போயிருக்காரு அப்படிங்கிறதா நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். விரைவில் உரிய பாதுகாப்போட எல்லா மக்களையும் நேரடியாக சந்திப்பார். பாதுகாப்புங்கிறது அந்த கரூர் மக்கள்கிட்ட பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த திடீர் கூடக்கூடிய கூட்டம் அது நல்லதோ கெட்டதோ எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையும் கொண்டாட்ட மனநிலையோட அணுகக்கூடிய கொஞ்சமான ரசிகர் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கதான் செய்கிறாங்க. அவங்க அதை எதையும் பொருட்படுத்தாமல் அங்கே கூடி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பாதுகாப்பு கோரப்பட்டிருக்கு. அந்த அனுமதி கிடைச்சதும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவங்களாம் நிச்சயமாக சந்திப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நெருக்கடியான நேரத்தில் கூட அவருடைய துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட வீடியோ காலில் பேசி அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களுடைய தற்போதைய நிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய துக்கத்தையும் அவங்கள்ட்ட பகிர்ந்து. இப்போ இந்த கரூர் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து மற்ற கட்சி நிர்வாகிகள், மற்ற கட்சி தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ அது என்ன நோக்கத்துக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்க? இல்லை, அதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் மாறி போயிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை சமாளித்த அனுபவம் அவங்களுக்கு இல்லை. இந்த நேரத்தில் ஆதரவாக நின்னா அவர் நம்ம பக்கம் கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்ற எதிர்பார்க்கல. அண்ணாமலை வந்து அவருக்கு ரொம்ப இல்ல, அதான் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அவரும் அந்த மாதிரி பேசுறாரு. இல்ல, அண்ணாமலை ஆதரவா பேசுறதுனாலையும் பிஜேபிக்காரங்க ஆதரவா பேசுறதுனாலையும் பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ட்ரௌசர் போட்டு பாட்டு போற அளவுக்கு ஒரு குரூப் எல்லாம் மாறி போயிட்டாங்க. விஜய் வந்து RSS நபர், சங்கி அப்படிலாம் சிலர் பேசுறாங்க. திமுகவில் கூட்டணியில இருக்கிற இவருக்கு முதல் பேசியிருக்காரு உங்களுக்கு. இல்ல, திருமாவளவன் கூட ஏதோ ஆதரவா உறுதியா வந்து இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கமும் திமுகவும் சில வேலைகளை செய்யறதுனால திமுகவை தன் வயப்படுத்திக்கலாம், தன் பக்கம் ஆதரவாக திருப்பிக்கலாம், தன் கூட்டணியில் இழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமும் முயற்சி பண்ணுது. இந்த சூழ்நிலையை நேர்மையாக தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் அணுகி இருந்துச்சு அப்படின்னா இந்த சூழ்நிலை வந்திருக்க. உண்மையிலேயே இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் காவல்துறை அப்படின்னு தமிழக அரசு பேசுறதானே? இல்ல, அதுல உள்ள கூட்டணியில உள்ள அதே திருமாவளவனும் அவருக்கு இல்ல, ஆமா, திமுக கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா இப்ப எல்லாரும் வந்து பாரதிய ஜனதா ஆதரவா வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அவங்க பாரதிய ஜனதா சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றது தப்பு இல்லை. ஆனா ஒரு பெரிய உயிரிழப்புகளை தன் தொண்டர்களுக்கு மத்தியில கொடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற பேச்செல்லாம் அதுல ஒத்துக்க முடியாது. இவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆதரவு தெரிவிக்கிறது மூலமா விஜய் பக்கம் வந்து இவங்களுக்கு ஆசை இருக்கு. இப்ப என்னன்னா, இவரு தாவேகா தலைவர் விஜய் வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற உள்நோக்கத்திலேயே எல்லாரும் பேசுற தோரணையில தோணுது. ஏன் அந்த இடத்துல திமுக கொடுக்குதுன்னு நான் கேட்கிறேன். நல்லா புரிஞ்சுக்க, திமுகவை ஏன் அழிக்கணும்? தமிழக வெற்றி கழகம் ஏன் உருவாக்குனாங்க? திமுக என்ன தவறு செய்யுது? ஆமா, இதை பேச வேண்டியது. திமுக என்ன தப்பு பண்ணிச்சுக்கிறதால பேசணும். விஜய் சொல்ற குற்றச்சாட்டுகளை திமுக செஞ்சிச்சா இல்லையா? இப்ப கரூர்ல அவர் என்னங்க பேசினாரு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பேரிச்சம்பழம் வளர்க்கறதுக்கு இங்க திட்டம் செயல்படுத்தப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. ஒரு பேரிச்சம்பழமாவது வந்துச்சா அப்படின்னு விஜய் பேசினார்ல, அந்த பேச்சுல பொய் இருக்கா? அதை பேசுங்க. இதை பேச வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? இப்ப இதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தோட தேவை இருக்கு. திமுக அரசாங்கம் செய்யறேன்னு சொன்ன செய்ய வேண்டிய எந்த திட்டங்களையும் முறையா செஞ்சு முடிக்கல. அவ்வளவு விஷயங்களையும் விஜய் குறிப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் பொய், திமுக செஞ்ச விஷயத்தை ஒரு செய்யலன்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னு யாராவது மறுக்க வேண்டியதானே? கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு?
நீட் விலக்குன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கின திமுக துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீட் விலக்கு வாங்குறதுக்கு திமுக என்ன முன்னெடுத்துச்சு? அப்போ புதிய கட்சிகள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை உருவாயிருக்கு. இதை எதிர்கட்சிகள் வாய்ப்பாக பயன்படுத்திக்க முயற்சி செய்கிறாங்க. இதுக்கு தாவேக்கா இடம் கொடுக்குமா கொடுக்கலையாங்கிறது தாவேக்கா தரப்புலேருந்து தான் சொல்லணுமே தவிர இவங்களுடைய முயற்சிங்கிறது ரொம்ப கேவலமான முயற்சி. ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறன்ற பேரில் அவங்கள கூட்டணிக்கு இழுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் காய் நகர்த்துறாங்க. ஆனால் இதில் காங்கிரஸ் காய் நகர்த்ததாகவும் சில செய்தி வருது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில். சரி, இந்த நிகழ்ச்சியிலே தொடர முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த தாவேக்கா என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறத வருங்காலத்தில் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் புலனாய்வுத்துறையை வச்சு ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அந்த உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் மாற்றி மாற்றி கேஸ் ஃபைல் பண்ணி அங்கே பேசியாச்சு. கரூரில் நடந்த சம்பவம், தாவேக்காவுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, இதெல்லாம் பற்றி பேசியாச்சு. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள், விவாதம் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதிகமாக உள்ளது. இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.